ஒரு நிமிஷம் அப்பா, ஏதாச்சும் ஆடுங்கப்பா. சிங்ககேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். போடுங்க. சிங்ககேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். போடுங்க. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கையை தட்டி. சிங்ககேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கர்த்தரால ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் முடி ரொம்ப நீட்டாக கண்ணு வந்து இப்படி தான் பார்க்கணும். இப்படி தான் பார்க்கணும். இப்படி பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். சரி, அப்ப எதே சொல்லிக்கீங்க. ஓகே, சரி. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் எப்போதுமே வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர். நீங்க உங்களுக்கு ரொம்ப ஏமாந்து போயிட்டாரோ உங்களை பார்த்து உங்க வெளியே பார்த்து அவர் ஏமாந்து போறது நீங்க சொல்லாததுக்கு நான் முடிய மாட்டேன். நீங்க சொன்னாதான் நான் முடிப்பேன். அவர் உங்கள் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாற மாட்டார். அவர் உங்க உள்ளத்தை பார்த்து தான். சில கிறிஸ்தவர்கள் நான் பரிசுத்தம் அதை பார்த்து மறந்துடல சார். உள்ளத்துல நான் பரிசுத்தம் ஆண்டவரே என்னை ஏற்றுகின்ற பத்தியா அதுதான் பெஸ்ட் நீ தான் வேணும் சார் அப்படின்றார். ஏன்னா மனுஷன் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடுவாங்க. கர்த்தரோ உள்ளத்தை பார்த்து ஆராய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷன் மட்டும் இல்லைங்க, கிறிஸ்தவங்களே எப்படின்னா உன் வெளியே எப்படி இருக்க மேட்டர் வச்சுன்னா உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எப்படி ஸ்டைல் அடிக்கிறேன் எதுவா இருந்தாலும் வெளியே நான் வெளியே பேசுறேன், சபைக்குள்ள இருக்க கிறிஸ்தவ பேசுறேன். நீ எப்படி இருக்குன்னு பார்த்துதான் உனக்கு ஊழியம், உனக்கு பைபிள் ஸ்டடியில பைபிள் வாசிக்கிறது எல்லாமே நீ எப்படி இருக்குன்னு பார்த்துதான். ஆனா கடவுள் சொன்னாரு, இயேசு சொன்னார், வெளிப்புறம் சுத்தமாவதற்கு உட்புறத்தை கழுவுங்க. எத்தனை வீட்டுல பாத்திரம் கழுவிருக்கீங்க? சரி, பொங்கலாளுக்கு நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. டிபன் பண்ணிட்டு தானே பிரவீனாலாம் பண்ணிடுறோம். சரி ஐயா, கொஞ்சம் இஃபெக்ட் ரொம்ப வருது, கொஞ்சம் பேஸ் பர்சன். வெளிப்புறத்தை சுத்தமான பானை பார்த்தீங்களா? பானை நல்லா சமைச்சதுக்கு பானை சுத்தமாகணும்னா எங்க கழுவிங்க? முதல்ல எங்க கழுவிங்க? என்ன முதல் எடுத்தோட உள்ளதான். ஆனா கிறிஸ்துவ மட்டும் முதல் எடுத்தோட வெளியே தான் கழுவணும்னு ஆசைப்படுது. வெளியே கழுவிடணும்பா. ஏன்னா வெளியே மொத்தம் பார்க்கறதுக்கு நீங்க பரிசுத்தமா இருந்தா போதும். ஆனா அவரு இதனால ஒண்ணும் இல்ல. நம்ம பரிசுத்தம் அவருக்கு எப்படி தெரியுமா? அழுக்கும் குப்பையும் கந்தமா இருக்கும். எப்படி அழுக்கு துணி பார்த்திருக்கீங்களா? அப்படித்தான் கடவுளுக்கு நம்ம பரிசுத்தம். அவருக்கு பரிசுத்தம் ஒரு மேட்ரு. மறுபடியும் சொல்றேன், பரிசுத்தம் ஒரு மேட்ரே கிடையாது. நான் எந்த அளவுக்கு போயிட்டேன் தெரியுமாப்ப? சொல்லுங்க பாப்போம். நான் எந்த அளவுக்கு போயிட்டேன் தெரியுமாப்ப? எனக்காக அவர் அடிமட்டத்துக்கு இறங்கி என்னை தூக்குவார்னா அவருக்காக அடிமட்டத்துக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் சார். நீலாம் அவன் சரி அவங்க பேசுறதுக்குலாம் என் காது கேட்காது. ஏன்னா எனக்காக அடிமட்டத்துக்கு இறங்குவார்னா நான் அவருக்காக அடிமட்டத்துக்கு போய் கர்த்தர் நல்லவர் சொல்லுவேன். இன்னைக்கு உள்ள பிரசனம் அவன் ஏத்துக்கிறானே இல்லையோ, நீங்களே ஏத்துக்க முடியாது. புரியுதா? நீங்களே சபையில் இதெல்லாம் பண்ணலாமா பிரதர்? நீங்க ஓவரா தான் பண்றீங்க பிரதர். நாங்களும் பார்த்துட்டு கொஞ்சம் ஓவரா தான் பண்றீங்க. அதை குறிச்சு எனக்கு கவலை. ஏன்னா எனக்கு என்னன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் சொல்றேன். அதனால எனக்கு கவலை இல்லை சார். சோ இயேசு எப்போதுமே வெளி சுத்தம் பண்றதை பத்தி கவலையே படல. இயேசு எப்போதும் உள்ள சுத்தம் பண்ணணும் தான் நினைக்கிறாரு. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவ மட்டும் வெளியே சுத்தம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆனா உள்ள அதே பொறாம இருக்கும். சபைக்குள்ள போக உள்ள அதே கசப்பு இருக்கும், உள்ள அதே பிரச்சனை இருக்கும், உள்ள அதே ஏத்துக்க மாட்டாங்க. நீ அப்படி பேசுறீங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா வெளியே கொஞ்சம் ப்ரே பண்ணீங்க, ஓகே சிவாரபா இயேசுவின் நாமத்தில் இப்போதே என்ன வியாதி நீ தெரியல, அதான் வாய்க்கு சும்மா இருக்காங்க. புரியுதா? இப்படிதான் கிறிஸ்தவம் எல்லாரும் ஓடுது. ஆனா என் சபை அப்படி இருக்காது. ஐயோ சீராமா சொல்றோம், என் சபை அப்படி இருக்காது சார். என் சபை வெளியே கோபப்பட்டா டைரக்டா காட்டிடும். மனசுல ஒண்ணு வச்சிருக்க, ஆனா மனசுல எங்களை தாங்கும். யாருக்கோ சொல்லிட்டு அப்ப என்னோட சபை வேற எங்கேயும் போல இருக்கு. சரி, இன்னைக்கு போயிடலாம். இன்னைக்குள்ள வார்த்தை போடுங்க. இது நீங்க எந்த இதுல நீங்க பாக்கணும்னா எப்படி சொல்றது, எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு செய்யறதுக்கு. ஆனா இது செய்யற கட்டாயத்தை இருக்கேன். சரியா? சரி, வாசிக்கலாம். இன்னைக்குள்ள வார்த்தைகள் போயிடலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7ஆம் வசனம் வரை. Now the serpent
the most cunning of all the wild animals that the Lord God has made. He said to the woman, did God really say you can't eat the fruit from the tree in the garden? ஆண்டவர் சொன்னாரா உங்கள்ட்ட இந்த பழத்தை சாப்பிடாதன்னு? The woman said to the serpent, அந்த பொம்பளை சொல்லுது, ஏவா சொல்றா, ஆமா, we may eat from all the trees in the garden, but about the fruit of the tree in the middle of the garden, God said, you must not eat or touch. எல்லா பழத்தையும் சாப்பிடணும்னு சொன்னாரு, ஆனா அந்த நடுவுல இருக்கிற அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதன்னு சொன்னாரு. அப்படியோட இப்ப பிசா சொன்னான், no, you will certainly not die. The serpent said to the woman, நீ சாக மாட்ட, நீ சாப்பிட்டனா அப்படினா. In fact, God knows that when you eat it from, your eyes will be open. கண்ணு திறக்கப்பட்டா நீ கடவுளை போல மாறிடுவ. சரி, இது நீங்க தமிழ்ல வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம். இந்த ஆதியாகமத்துல என்ன நடக்குதுங்க? யாருக்கு சொல்ல முடியும்? என்ன நடக்குதுங்க? சூர்யா ஜோதிகா கல்யாணம் பண்ணாங்க. விஜய்க்கு தளபதிக்கு பர்த்டே. தளபதி சார், தளபதி என் ஃப்ரெண்ட் சார். என் ஃப்ரெண்ட் இல்ல, நான் ஒரு ஃப்ரெண்ட் சார். ஒரு நாள் சிரிக்கிறீங்களா, ஒரு நாள் வரும் அவர் எங்க உட்காந்து உங்க ஆட்டப்பர் கொடுக்குறீங்களா பிரதர், நீங்க நல்லா பிரசங்கம் பண்றீங்க சொல்லுவாரு. உனக்கு பொறாமல அப்படி விட்டுரு. சரி, நீங்க என்ன நடக்குதுன்னா பாவம் நடக்குது. என்ன நடக்குது? சரி, இப்ப வரேன். இன்னைக்கு நான் பேச போறது the sin. போடுங்க. என்னது? சத்தமா சொல்லுங்க. இதுக்குள்ள சத்தம் வராதே. என்னது? பாவம். அந்த பாவம் அப்படி வச்சுக்க. இல்ல பாவம். சிங்ககேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சுளை நெருப்போ. சரி, ஓகே. இப்ப பாவம்னா என்ன சொல்லுங்க சீக்கிரமா, எனக்கு டைம் இல்லை. பாவம் என்ன பிரதர்? பாவம் என்ன? இப்ப அவங்க பாவம் என்ன தெரியுமா? நம்ம இப்படி ஊட்டிட்டு இருக்கல, அதுவே பாவம் அவங்களுக்கு. ஓ, அடுத்த இடத்துல போகாதே. பாவம் என்ன? பாவம் என்ன தெரியாதா? ஆண்டவர் என் சபையில் ஒருவர் இருக்கிறார்கள், அவர்கள் பாவம் என்றால் என்னமே தெரியவில்லை. பாவம் என்ன சொல்லுங்க? பாவம் என்னன்னு கிறிஸ்தவ வட்டாரத்துக்கு எப்படி பெண்டகோஸ் இவங்களுக்கு பாவம்னா ஒரு கரம முடிச்ச மனநிலையில ஒரு படம் இருக்கு. அண்ணா நீங்க மியூசிக் பயங்கரமா அப்படியே கொண்டு போறீங்க, நான் ஒரு வேலை பாட்டு பாடிக்கிறேன். சரி, அப்படியே போக நல்லா இருக்கு. ஓகே, பாவம்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு படம் இருக்கு. இது 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 எல்லாம் அதை நான் காட்டுறேன். பாவம் என்ன? ரெடியா இருக்கீங்களா? Oh my God. ஆனா அதிர்ச்சியான ஒரு உண்மை,
இது பாவம் இல்லை. கையை தட்டு. இது பாவம் இல்லை. இது பாவத்தின் செயலினால் வந்த வினைகள். இப்போ எத்தனை பேர் மரம் வச்சிருக்கீங்க? மரம் பார்த்திருக்கீங்களா? மரம் வந்து வேர் விடுகிறது, காம்பு வருது, இலை வருது, பச்சை பச்சையா வருது, பழம் வருது, பார்த்திருக்கீங்களா? இதுதான் அந்த பழம். இது என்னது? ஆனா பாவம்ன்றது வேறு. இயேசு பழத்தை பறிக்க வரல. இயேசு எதை பறிக்க வந்தாரு? வேரை பிடுங்க வந்தார். பாவத்தை சுமந்து தீக்கிற கிருபாதரவளை போல. 1 2 3 4. இயேசு சிகரெட் குடிச்சிட்டு மாத்திரதுக்கோ, தண்ணி குடிச்சிட்டு மாத்திரதுக்கோ வரல சார். இத கொடுக்கிற பத்தியா பாவம், அத மாத்த வந்தாரு. ஆனா கிறிஸ்துவோ இத மாத்திடுறத, இத வேணாம் பண்ற. சரி அது வந்து சொல்லிச்சு. கிறிஸ்துவட்ட போயிட்டு இது தண்ணி குடிக்காதீங்க, அது ரொம்ப கெடுதல். சரி தண்ணி குடிக்காம இருக்க இந்த பாவம் நமக்கு எப்படி? அது சரி பிரதர். சரி நான் பாவம் சொல்றீங்க எப்படி? அது சொல்ல நீ உபாசம் வந்து கத்தரிடத்தில் கேட்டுக்கோ. இல்ல ஒன்றரையா கேட்கலாம். இது எப்படி ஓடுறது? அது தெரியாது. ஆனா விட்டுடும். ஏன்னா அவனுக்கு இது விட்டுட்டு பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆனா இயேசு நீ விட்டாலும் பரலோகத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா உள்ள இருக்க பாவம் வரலனா. இப்போ பாவம் என்னன்னு சொல்றேன். போடாத வெயிட் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு. எனக்கு தெரியுது வாரம் புரியுது. இப்போ கிறிஸ்துவ என்ன சொல்லுதுன்னா, இத மாத்துறதுக்கு தான் நம்மள சொல்லுது. இத மாத்திரு. இப்போ போர்டு எல்லாமே எங்க வைக்கிறாங்க? உன்னோட மேல வைக்கிறாங்க. நீ செஞ்சிருப்பா. அப்போ இயேசு எனக்கு ஒரு ஆள் வேணுமே. நம்ம யாராவது ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் பசக்கம் இங்க யூ ஸ்டாண்ட் ஹியர். இப்போ இதுதான் மனுஷன் வச்சுக்கோமே, கடவுள் இது. கிறிஸ்துவ வந்து you stop doing this. You stop doing this. You know. I know you never do, but I tell you. You stop doing this, you know. இப்படிதான் கிறிஸ்துவ சொல்லுது. இப்போ என்ன சொல்லுதுன்னா, இதை நீ செய்யாத. ஏன்னா இது செய்யாம இருந்தாதான் கடவுள்கிட்ட நீ கிட்ட வர முடியும். கடவுள்கிட்ட நீ செய்யாம இருந்தாதான் இதை நீ பண்ணிட்டனா கடவுள்கிட்ட நீ கிட்ட. இப்படிதான் ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பையனை சொன்னான், அப்பா சிகரெட் குடிக்காத, தண்ணி குடிக்காத. ஒரு கேப்ல அவனும் போயிட்டு பாவரிக்கா பண்ணிட்டு குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். முதல்ல திறந்ததுக்கு அப்புறம் இதுதான் இதை திறந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அடிச்சுட்டு உன்னை உன்ன கூட்டாளி கேட்கறான், என்னப்பா பண்ற? இப்பதான் கேம்ப் போயிட்டு இருந்தேன், அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், விடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னத்த இயேசு விட்டுலாம் முடிவு பண்ணேன். என்ன நான் இப்பதான் கேம்ப் விடுறேன். இல்ல அவர் தான் சொன்னாரு இதை விட்டுட்டு வந்தா கடவுள் ஏத்துக்குவாரு. என்னால இதை விட முடியாது, கடவுள் அவரை விட்டுருவோம். இப்ப கிறிஸ்துவ எங்க நிக்குதுன்னா இங்க தான் நிக்குது. அது நினைக்குது இங்க இதெல்லாம் விட்டுட்டு போனா கடவுள் அங்கீகரிப்பாரு. புரியுதா நான் சொல்றது? இப்படி சொல்ல மனுஷன் இங்க செத்துக்கிட்டு இருக்கான் சார். அவனுக்கு என்ன தெரியுமா தோணுது? என்னால இதை விட முடியல. கடவுளை நீ நேசிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க, இதை நான் பண்ணிட்டு இருந்தா அப்படிதான் சொல்றீங்க. அப்ப இவன் இங்கேயும் போக முடியல, இதை விடவும் முடியல. அப்ப எதை முடிவு பண்றான்? இதை விட்டுருவோம், இதை பிடிச்சுக்குவோம். ஏன்னா இதுதான் ஜாலியில ஒரு ஜிம்முக்கா என்ன ஏன்னா இங்கதான் இதை போட்டாதானே கவனித்து போயிடுறாங்க. அவன் இதை போட்டா பணத்துக்கு போயிட நினைக்கிறான். ஆனா அவனால அங்க போக முடியல. அவன் போடுறதுக்கு காரணம், அவன் இதை பண்றதுக்கு காரணம் தெரியுமா? அவனுக்கு இங்க போக முடியல. அவனுக்கு இங்க போயிட்டா பண்ண முடியும் தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் அவனுக்கு மேட்ரு. இப்ப பாவம் என்ன நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அடுத்தது போடுங்க. இப்ப போடுங்க. என்னப்பா எங்க நிக்குது? ரோமர் எழுதின நிருபங்கள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தமிழ்ல வாசிங்க. மைக் இருக்காங்க, அங்க மைக் இருக்கு. அங்க போச்சு. ஒருவன் சமுசாயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. கையை தட்டு. இப்ப எதுதான் பாவம்? விசுவாசத்தினால் வராது எதுவும் சொல்லுங்க சார். கிறிஸ்தவர்களுக்கு இதுல என்ன அவர் விடுதலை ஆக்கல அப்படி ஒரு விசுவாசம் இல்லாதனாலதான் இன்ன வரைக்கும் இதுல இருக்காங்க. நான் இது மட்டும் நான் சொல்லல. புரியுதா?
புரியுதா சொல்றது? கிறிஸ்துவர்களுக்கு ஏன் இதுல இருந்து வரணும்? இது மட்டும் நான் சொல்லல. ஏன் இன்னும் கோவப்படுறாங்க? ஏன் இன்னும் கெட்டவர்களே பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா அவனை விசுவாசம் முதல்ல என்ன தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். விசுவாசம் என்ன சார்? விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தில் வராத எதுவுமே புரியுதா சொல்றது? விசுவாசத்தினால வெளியே வராது எல்லாமே பாவம் தான். சத்தமா அக்கா தெரியாங்க பாவம் என்ன தெரியாம சொன்னீங்க சொல்லுங்க. சோ இப்ப விசுவாசம் என்ன தெரிஞ்சதா பாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவம் எல்லாம் இது பாவம்னு சொல்லுது. இப்ப அடுத்தது வர எதெல்லாம் பாவம்னு. சோ வாட் faith is all about? விசுவாசம்னா என்ன? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்குது. Now faith is confident in what we hope for and assurance about what we do not see. அடுத்தது எபிரேயர் 11:6. அதே 5 வசனம் தாண்டி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ விசுவாசம் என்ன? நம்பப்படாத உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப எத்தனை பேர் இயேசு சிலுவையில் அறைந்ததை பாத்தீங்க? பாத்திருக்கீங்களா? படத்துல பாத்தீங்க, நேரடியா பாத்தீங்களா? அப்ப நீங்க நம்புறீங்க? அதுதான் faith, அதுதான் விசுவாசம். நீ பார்க்கல ஆனா நீ விசுவாசிக்கிற பத்தியா? அதுதான் விசுவாசம். இப்ப கடவுள் சொல்றாரு, இந்த விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை திருப்திப்படுத்த. அப்ப இயேசு இல்லாம உன் ஜெபம் வேலை செய்யாது. இயேசு ஒரு மேட்டர் இல்லாம உன் பரிசுத்தம் வேலை செய்யாது. இயேசு இல்லாம நீ கொடுக்கிறது எதுவுமே. அப்ப கிறிஸ்துவம் இத மாதிரியா சரியாயிடும் சொல்லுது. ஆனா நான் சொல்றேன், இயேசு இருந்தாதான் இது எல்லாம் மாறும். புரியுதா சொல்றது? சரி, இப்ப அடுத்ததுக்கு போயிடலாம். இப்ப ஃபெய்த் என்ன சொன்ன? ஃபெய்த் என்ன? விசுவாசம்னா என்னங்க? விசுவாசம் என்னங்க? திரும்பி வரணுமா? விசுவாசம் காணப்படாத உறுதியும் நம்பப்படாத நிச்சயமா இருக்கு. இப்ப இயேசு சிலுவையில் அறைந்தது எத்தனை பேர் பாத்தீங்க? யாரும் பார்க்கல. அது நம்புறீங்களா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டது தான் விசுவாசமே. புரியுதா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதுதான். இப்போ அதான் சொல்றேன், விசுவாசத்தை மாத்திட்டேன். What Christ done, what faith has done. புரியுதா? விசுவாசம் உனக்கு என்ன செய்தது என்று தெரிந்தால்தான் நீ இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள வராம இருக்க முடியும். இந்த விசுவாசம் உனக்கு இல்லைன்னா இதுலதான் நம்ம மூழ்கிட்டே இருப்போம். இது மட்டும் இல்ல, இதுக்கு மேல ஒண்ணும் இருக்கு நிறைய. நான் அப்புறம் சொல்றேன். இப்போ முதலாவது 3 விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சிலுவை உங்களுக்கு எதை செய்தது, இந்த விசுவாசம் உங்களை என்ன செய்தது என்று அடுத்த 3 விஷயத்தை நான் சொல்றேன். எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவராய் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணம் படுத்தி இருக்கிறார். திரும்பி வாசிக்க தமிழ்ல. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவராய் ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த விஷயம் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, நம்ம பூர்ணமா. இப்ப பூர்ணமா இல்லாதவன் தான் இதெல்லாம் தேடி போவோம். இது மட்டும் இல்லங்க, பூர்ணமா இல்லாதவன் தான் மத்த எல்லா விஷயமும். நான் சொல்றேன், பாவம் எதினால் வருகிறது என்றால் விசுவாசம் குறைவுபடுகிறதுனால தான் பாவம் வெளியே வருகிறது. புரியுது நான் சொல்றது? உனக்கு விசுவாசம் இல்லை என்றால் உனக்குள்ள, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க கடன் வாங்கிருக்கீங்களா? நான் நிறைய வாங்கியிருக்கேன் சார். கடன் வாங்கிருக்கீங்களா? ஏன் கடன் வாங்குறீங்க? ஆனா வசனம் சொல்லு, விசுவாசம் சொல்லுது, அவர் உன்னை கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யனாய் மாற்றியிருக்கிறார். இப்போ இதை நீ நம்பல பத்தியா? அதனாலதான் நீ பாவத்துக்குள்ள கடன் வாங்குறது பாவம். புரியுது நான் சொல்றது? இப்ப வரேன், மாட்டுக்கு வரேன். தெரியுதா? நான் எங்க வந்து நிக்கிறேன் தெரியுதா? சிலுவையிலே உன்னால
சொல்லுகிறார், இந்த சுகம் எனக்கு எதுவுமே செய்யாது. சிலுவையில் அவர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார், என்னை பூரணப்படுத்தியிருக்கிறார், அதனால் நான் பூரணமாய் இருக்கிறேன் என்கிற விசுவாசம் உனக்கு இருக்கும் பொழுது இதை நீ தொட. இப்ப தெரியுதா என்ன பாவத்தில் உள்ளவரோட? இது பாவம் இல்ல சார், பாவத்தின் இது பண்ணுவது என்ன பண்றோம் சார் சொல்லுங்க? இது என்ன பண்ணுது உங்களை? திருப்தியா சீரியஸ் டாக்கிங் சார், என்ன பண்ணுது இது உங்களை? கோயாங் 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 பாலா கோயாங் இது பண்ணுது. ஆனா எவ்வளவு நிமிஷத்துக்கு சார் பண்ணுது? 5 நிமிஷம். எமிச்சல போட்டு ஊறிட்டீங்கன்னா வெட்டி விட்டுருமாமே என்னதையோ புரியுதா? வெட்டி விட்டுருமா அப்படிங்க போச்சுடா, வேஸ்ட் தான், காசு தான் வேஸ்ட். சோ எதுனால நம்ம இதுல வரோம்? நம்ம பூர்ணமா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. உன்னோட உடம்புல எல்லாத்தையும் பூர்ணமா ஒரு பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காரு. இத பண்ணும்போது நீ என்ன சொல்ற கடவுளுக்கு? நீங்க என்ன பெர்ஃபெக்ட்டா நீ வச்சீங்க பாத்தீங்களா? இது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கீங்க. ஆனா இந்த பெர்ஃபெக்ட் ஒரு 5 நிமிஷம் தான் சார். ஆனா இந்த பெர்ஃபெக்ட் 2000 வருஷமா சொந்த ரத்தத்தை சிந்திச்சு சார். இந்த சரீரம் கிழிக்கப்பட்டுச்சு சார். இதுதான் சார் பெர்ஃபெக்ட். இத நீ விசுவாசிக்கனா இங்க வர மாட்ட. அப்ப இங்க நீ வரனா உனக்கு விசுவாசம். நான் சொல்றேன், பாவத்தின் செயலை விட இயேசு மரிச்சதை உன்னால நம்ப முடியலன்னா இதுதான் சார் பெரிய ஒரு பாவமே. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இப்ப தெரியுதா? பாவம் இதோட செஞ்சனால நம்ம வந்து மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப பாவம் என்ன தெரியுதா? அவர் செஞ்சவங்க நம்ப முடியலன்னா அதுதான் சார் பெரிய ஒரு பாவமே. அவருடைய புரிதல சொல்றது, முதலாவது உன்னை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். அவர்கிட்ட அவர் சிலுவையில் தொங்கும்போது வசனம் சொல்லுது, சுய ரூபம், விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவரை தொங்கினார். இயேசுதான் அப்படின்னு தெரியாம இருந்தாங்க. ஏன் தெரியுமா? உன்னையும் என்னையும் அவர் பரிபூர்ணப்படுத்துவதற்காய் அவர் அலங்கோலமாய் மாறினார். அதனை நம்பிக்கைனா இது உன் கைக்கு வராது. இரண்டாவது, he made you righteous. 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார். காரணம் என்ன? நாம் அவருடைய நீதியாய் ஆகும்படிக்கு அவர் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக பாவம் அறியாத அவர் பலியானதுனாலே இப்போ நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் நீதிமான் என்கிற உணர்வு என்ற விசுவாசம் உனக்கு இருக்கும் பொழுது பாவிதான் மறுபடியும் இங்க போவான். ஆனா நீதிமான் அவர் என்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். நான் பாவி அல்ல, நான் நீதிமான் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கும் பொழுது நீ இங்கே போக. இந்த விசுவாசம் சில பேருக்கு நீதிமான ஐடியா சொல்றவங்க ஏத்துக்க மாட்டேங்க. எப்படி கடவுளுடைய பரிசுத்தமா மாத்திட்டாருன்னு சொன்னாலும் அதுதான் சார் பாவம். எது பாவம்? இப்ப நான் கேட்கிறேன், இது பாவமா? ஏசு சிலுவையில முடிச்சது செய்ய நம்பாம இருக்கீங்க, அது பாவமா சார்? அப்ப எது சார் பாவம்? இப்ப இதனால எதுதான் பண்ணிட்டு இருக்கோம்? இத பண்ணல, இது பண்றோம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல இத பண்ணிக்கிட்டு இருக்கணும். உனக்காய் அவர் அடிக்கப்பட்டார், உனக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்மேல் விழுகிற கோபம் அவர் மேல் விழுந்தது. ஆனா நம்ம யார் மேல கோபப்படுறோம்? அவர் மேல இல்ல, மத்தவங்க மேல கோபப்படுவோம். ஏன்னா அவர் மேல கோபப்படல அப்படின்னு நம்மளால மத்தவங்க மேல கோபப்படாம இருப்ப. என் மேல அவர் கோபமா இருக்கான்னு நம்பிட்டு இருந்தானா மத்தவங்க மேல கோபமா இருக்க. இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிற? பாவம் பண்ணிட்டு இருக்கிற. ஏன்னா நீ நம்பல. புரியுதா? மூணாவது இதுதான் சார் சமயனது. ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்காக அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் உனக்கு சிலுவையிலே அவர் கொடுத்து இருக்கிறார். சுகம், பலன், ஆரோக்கியம். இத போட்டா ஒண்ணு வருது பத்தியா? நிம்மதி. அது வேற என்னது? சுகமா இருக்கு சார். எப்படி இருக்கு? சுகமா இருக்கு சார். அந்த சுகத்தையும் சிலுவையில சம்பாதிச்சு கொடுத்தாரு சார். இப்ப இத நம்பலனால இதுதான் சுகம் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் சகலத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். எங்கே? சிலுவையிலே. இதை நீ நம்பாத பொழுது
இதெல்லாம் உனக்கு சுகம் கொடுக்கணும்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் பாவம். அப்போ மேட்ரு என்னன்னா, இது இல்ல பாவம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் செய்ததினால் தான் நான் நீதிமானாய் இருக்கிறேன், அவர் செய்ததினால் பரிபூர்ணமாய் இருக்கிறேன், எனக்காய் சகலத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்கிற மனநிலை, என்கிற நம்பிக்கை உனக்கு இல்ல பத்தியா, அதுதான் சார் பாவம். இது பாவத்தின் விளைவுகள், அதுதான் ரூட். முதல்ல போயிருங்க, முதல் வசனம். ஏன் இதுல இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்களா? விசுவாசம் இல்லாம இருப்பதுதான் பாவம். ஏவாளியா பழத்தை சாப்பிட்டா தெரியுமா? அங்கதான் முதல் வசனம் போயிருங்க, முதல் ஸ்லைடு. அங்க பாருங்க, ஹைலைட் பண்ணிருக்க பாத்தீங்களா? You will be. இப்ப பிசாசு சொல்றா, நீ இந்த பழத்தை சாப்பிட்டு நீ கடவுள் மாதிரி. ஆனா படைக்கிறதுக்கு கடவுள் எப்படிதான் படைச்சாரு மனசுல? யார் மாதிரி படைச்சாரு? புரியுதா? கடவுள் மாதிரி படைச்சாரு. ஆனா இவன் வந்து சொன்னா, இத சாப்பிட்டாதான் நீ கடவுள் மாதிரி ஆவ. எங்க வந்தா பாத்தீங்களா? பாவம் எங்க வந்துச்சு பாத்தியா? உன்னை நம்ப விடாம தடுத்துச்சு பாத்தியா? அதுதான் சார் பாவம். இப்போ அது இல்லாம அந்த நம்பிக்கை உனக்கு இல்லைன்னா, என்ன கடவுள் மாதிரி என்ன மாற்றிருக்காரு அப்படி ஒரு விசுவாசம் உனக்கு இல்லைன்னா, அதுல இருந்து வெளியே வரது எல்லாமே, கடனா இருக்கட்டும், கெட்ட வார்த்தையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஐக்கியத்தனமா இருக்கட்டும், இது எல்லாமே அவரு பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கல, அதனால இதெல்லாம் வெளியே வருது. புரியுதா? இப்ப நான் சொல்றேன், இப்போ உனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறபடினா இப்போ வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? He is attached with you. அவர் உங்களோட நான் சொல்றேன், நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்போ நம்ம இங்க பேசுறது தான் வந்து ரொம்ப பேருக்கு பாவத்தை செய்யறதுக்கு பலனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சபைக்கு போவாதீங்க, பாவம் சொல்லி கத்து கொடுக்குறாங்க. நான் சொல்றேன் சார், நான் பண்ற பிரசங்கத்தை விட இப்ப திரும்ப ஒண்ணு காட்ட பாத்தீங்களா, நீ பண்ணிட்டு வா கடவுள் நீ ஏத்துக்குவாரு, நீ செஞ்சுட்டு வா கடவுள் நீ ஏத்துக்குவான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க இதுதான் நல்ல பிரசங்கம். ஆனா நான் சொல்றேன், இங்கே கடவுள் தூரமா நிக்கிறாரு, இங்க எங்க நிக்கிறாரு? நீ வந்தாலும் கடவுள் உனக்கு செய்வாரு. இதுதான் நல்ல பிரசங்கமா? இதுதான். ஆனா நான் சொல்ற பிரசங்கம் என்ன தெரியுமா? அது என்ன பண்றீங்க? அட்டாச். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க மறுபடியும் போய் செய்றீங்களா? இது நம்ம செய்யறோம்ல, கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் பண்றோம்ல, இதெல்லாம் ஏன் நம்ம பண்றோம்? நம்ம நினைச்சு கடவுள் நம்ம விட்டு தூரமா நிக்கிறாருங்க. ஆனா நல்லா கவனிச்சுக்கோ, கடவுள் எங்க நிக்கிறாரு நான் சொல்றேன். அடுத்த வசனத்தை போடுங்க. சும்மா கட்டிக்கிறேன், சும்மா கட்டிக்கிறேன். வாசிங்க. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இப்ப தாவீது என்னமா சொல்றான்? நான் வானத்துக்கு போனாலும் Vaisama, take one. Can you? Take that one. No. Hold this one. இப்போ இதுக்கு ஒரு வரோம். சின்ன பிள்ளைங்க என்ன பிடிக்க வைக்கிறீங்கப்பா? சோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் காட்டுறேன் பிரதர். அது கூட கோச்சிக்காதீங்க. நீ வானத்துக்கு ஏறினாலும், நீ எங்க போனாலும், வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும். இப்ப தாவீது என்ன சொல்றாரு? நான் எங்க போனாலும் நீங்க இருக்கிறீங்கப்பா, நான் பாத்ரூம் போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் பாதாளத்துக்கு போனா நீங்க அங்க இருக்கிறீங்க. இப்போ அடுத்த வசனம், இப்போ சார் ட்ரை டு ஸ்மோக். இப்போ நீங்க உங்களுக்கு இந்த யோசனை வரணும்ன்றத சொல்றேன். இப்போ ஏன் உங்க பக்கத்துல நிக்கிறாங்க சார்? யூ ஸ்மோக் நவ. பண்ணுவீங்களா சார்? இல்ல யார் பண்ணுவீங்க சொல்லுங்க? பண்ணுங்க. ஏசி பாத்துட்டு புரியுதா? எது சார் உண்மையான விடுதலை கொடுக்கும்? இது கொடுக்குமா? இது கொடுக்குமா? எது உண்மையான விடுதலை கொடுக்கும்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். அவருக்கு இது மேட்டர் இல்ல, அவருக்கு நீ மேட்டர். இப்ப இதை யார் தான் விடணும்? நீ தான் விடணும். நீ நானே பண்றேன். Yes, you want that? Jesus, you want? அவர் சொல்றாரு, I don't want. It's okay, I don't want. இப்படி சார் உங்க கடவுளை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ குடிப்பியா சார்? கடவுள் குடிப்பீங்களா?
கடவுள் பக்கத்துல வச்சுக்கிட்டு யூ ஐ கிவ் யூ வித்யா காப்பா பண்ணுவீங்களா? இப்படி யாராவது பண்ணுவீங்களா சார்? எது சார் உண்மையான விடுதலை கொடுக்குது? கிருபையா கொடுக்குது? பிரமாணம் தான் சார் கொடுக்குது. பிரமாணம் சொல்லுது பண்ணாமலே கடவுள் உன்னோட இருப்பாரு. ஆனா கிருபை சொல்லுது கடவுள் கூட தான் இருக்காரு. பண்ணாமலே கடவுள் உனக்காக மரித்திருக்கிறார். பண்ணாமலே கடவுள் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். பண்ணாமலே கடவுள் உன்னை பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார். பண்ணாமலே இயேசு இந்த வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா நீ இங்க நிக்கிற. இயேசு உன்னை விட்டுட்டு போக முடியாது. நீ தான் அதை விட்டுட்டு இப்ப எது விடுதலை கொடுக்கும்? இயேசு கூட நிக்கிறாரு. நீ கூப்பிட்டா கூட மச்சான் ஊத்துறா மச்சான் அப்படின்னு போது ஊத்திக்கமா இயேசு கூட தான் சார் நிக்கிறாரு. நான் சொல்றேன் இயேசு கூட தான் நிக்கிறாரு. நீ எங்க போனாலும் இயேசு கூட தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு அவர் வாக்கு பண்ணிட்டாரு சார். புரியல வசனத்தோட சொல்றேன். ரோமர் 8:38-39 சார் வசனம் போடுறேன் பாத்துக்கீங்க. இயேசு என்ன பாதாளத்திலும் இருப்பாரு, பரலோகத்திலும் இருப்பாரு. நான் பாவத்தில் விழுந்தாலும் அவரை கூட தான் இருப்பான்றதுக்கு நான் போடுறேன் சார். வாசிங்க. மரணமானாலும் ஜீவனமானாலும் ஸ்டாப். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் சார் தேவதூதனானாலும் அதிகாரங்களானாலும் டெவலானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருகிற காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் விருந்த சிருஷ்டியினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. இயேசு கூட இருக்கிறாரு. உன்னை அவருக்கு எதுவுமே பிரிக்க முடியாது என்கிற உணர்வு உனக்கு வந்துருச்சுன்னா இதுதான் ஒரு மேட்ரு. இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா தான் இருந்துச்சு. பசங்க அங்கே தான் இருக்கு. எங்கே கூட போகணும் சரிங்களா? லூக்கா பேசுறாரு, சமய பேசுறாரு. அப்படி நீ பேசிக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாத. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. பிரதர் அண்ட் ஜீசஸ் யூ நோ ஐ அம் கமிங். நீ இந்த உணர்வுல இருந்து பாரு. நான் சொல்றேன் சார் 100% உன்னால இதை தொட முடியாது. இந்த உணர்வு உனக்கு இல்லைன்னா நீ பாவம் பண்றன்னு அர்த்தம். என்ன பண்ற? நான் உன்னை விட்டு விலகுறேன் சிலுவையில உனக்கு கொடுத்தறல அது போயின்ற. எப்படி திருப்பி போட்டனா பிளேட்ட? இதுக்கப்புறம் நீ இங்கேயும் ஓட முடியாது, அங்கேயும் ஓட முடியாது. நடுவுல தான். ஆமா சார் நீங்க நீதிமான வாக்கி இதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது வேண்டாம். நீ விழுந்தாலும் மறுபடியும் வந்துரு. அதுக்கு நீ போய் விழுந்தா மறுபடியும் சொல்லல. சில பேரு விழுந்தாலும் அவர்தான் சொல்லிட்டார்ல விழுந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கோ ஊத்திக்கின்னு படுத்துக்கவா ஊத்திக்கவா காத்தடிக்குது புரியுதா சொல்றது? நீ ஊத்திக்கிட்டு படுத்தாலும் படுத்துக்கிட்டு ஊத்தினா அவர் மேல கூட தான் நிக்கிறாரு. ஊத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு ஊத்திக்கோ. ஆனா இப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கிற? நான் சிலுவையில உன்னை காப்பாத்திருக்கேன்னு உனக்கு தெரியல. சிலுவையில உன் பாவத்தை நான் செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியல. இப்ப எந்த பிரச்சனை சார்? நல்ல பிரச்சனை சார். பாவத்தை இதோட இணைச்சனாலதான் வெளியே 50 பேர் இன்னும் தெல்லாடிட்டு இருக்கிறாங்க. சிகரெட்டை விட முடியல, தண்ணியை விட முடியல, விபச்சாரத்தை. ஏன் தெரியுமா? நீ விட்டுட்டு வந்தா கடவுளை அங்கீகரிப்பார். நீ விட்டுட்டு வந்தா கடவுளை நேசிப்பார். நீ விட்டுட்டு வந்தா கடவுள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். சொல்லி 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 சித்திரப்படமாக்கி வச்சிருக்கிற சூடுகாட்டா கிறிஸ்தவத்தை. இயேசு கூட இருக்காரு, அதனால விட்டுட்டு வா. இயேசு கூட தான் இருக்காரு, அதனால வா என்று நீ சொல்லி இருந்தனா என்னால உலகம் மாறி இருக்கும் சார். நீ இத சொல்லல, இத நீ பெருசா காட்டுறதுனால கிறிஸ்துவ சபைக்கு வரதுக்கே யோசிக்கிறான். புரியுதா? இயேசுக்கு வரதுக்கே யோசிக்கிறான் சார். ஏன்னா அவட்ட போகணும்னா நல்லா இருக்கணும். நீ நல்லா இல்லாம இருக்கிற போது தான் நீ வரணும். ஏன்னா உன்னை நல்லா மாத்துறதுக்கு அவர் சிலுவையில கரையம் கொடுத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையை உனக்கு
ஆசீர்வதிப்பதற்காக தான் இன்று இயேசு உன்னிடத்தில் சொல்கிறார், பாவத்தை வெறுத்து நீதியை நாடு. எப்படி? நான் 100% சொல்றேன் சார், இதுக்கப்புறம் நீ இதை தொட மாட்டேன். எனக்கு தெரியும் சார், ஏன்னா நான் பேசுறது சிலுவையை பேசுறேன். நீ ஒவ்வொரு வாட்டியும் இங்க போகும்போது உனக்கு என்ன நினைவு இருக்குன்னா, சிலுவையில் அவர் மரிச்சிருக்காரு, சிலுவையில் ரத்தம் சிந்திருக்காரு, இது என்னை பூர்ணப்படுத்திருக்கு, இது என்னை பூர்ணப்படுத்தாது. அப்படி நீ இதை செய்யறனா அவர் பண்ணது சரியில்லை அப்படின்னு ஒரு பாவத்தை நீ பண்கிறாய். இதை விட அது எவ்வளவு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி வெளியே இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நான் அழகா கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறேன். இயேசு உன்னை நேசிக்கிறபடியா பாவத்தை வெறுக்கிறார், ஆனா பாவிகளை. இப்ப புரியுதா? இப்ப இது பேரு பாவம் இல்ல, பாவத்தின் செயல்கள். அதனால இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்து சிலுவையில இதை எடுத்துட்டு போய் இப்ப நிறைய பேர் இருப்பாங்க, இது என்ன பண்ண போறாரு, ஊத்திக்கிட்டே படுத்துக்கோவா, கொண்டு போய் வீச போறேன் சார். சார் நான் சொல்றேன், இதுல நான் இந்த பாவம் சொல்லி எந்த பாவம் செய்ய, என்னோட 22, 23 வயசு, 22 வயசு வரைக்கும் அடிமையில இருந்தவன் நான் சும்மா பிரசங்கம் பண்ணல சார். நான் சொல்றேன், 23 வருஷம் 13 வயசுல இருந்து அடிமையா இருந்தவன் நான். எத்தனையோ முயற்சி எடுத்து பார்த்தேன், எத்தனையோ உண்மையா இருந்து பார்த்தேன், பாஸ்டிங்க போட்டு பார்த்தேன், ஜபத்தை போட்டு பார்த்தேன், ஒன்னும் வேலைக்காகல. எதுனால? இன்னைக்கு கேம்ப்ல போய் ஃபயர் 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 ஜீசஸ், நாளைக்கு வெளியே போயிட்டு மச்சான் வாடா போவோம். புரியுதா? ஏன்னா அப்ப எனக்கு இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல சார், சொல்லி கொடுக்கல சார் யாரும். ஆனா இப்ப எனக்கு தெரியும் சார் இவர் என்ன பண்ணாரு. அதனால அதான் சொன்னேன், அவர் எனக்காக அடிமட்டத்துல என்னை தூக்குவார்னா அவருக்காக எந்த அடிமட்டத்திலையும் போய் கடவுள் நல்லவர் அதை நம்புன்னு சொல்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். வேணுனே கூட சேர்ந்துக்கோ, இதுக்கப்புறம் வெளியே நிறைய பேருக்கு சபைக்கு போகாதுன்னு சொல்லுவான். எனக்கு குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம். எனக்கு 5 பேர் தான் பரவாயில்ல, கிருபை நீ உண்மையா புரிஞ்சுக்கிட்டனா பாவத்துல இருக்க நீ ஈஸியா தூக்கிடலாம் சார். இப்ப சொல்லு, பாவம் பெருசா, பாவத்தின் செயல்கள் பெருசா? அப்ப பாவம் எது? சிலுவையில ஒருத்தர் உனக்கு முடிச்சார்ல, இதை நம்பாம இருக்கிறதா பாவம். மறுபடியும் சொல்றேன், சிலுவையில உனக்கு கரையும் கொடுத்து உன்னை மீட்டிருக்கிற கடவுள் செய்யல அப்படி நம்பாம இருக்கிற பத்தியா, அதுதான் பாவம். இது பாவத்தின் வினைகள். அழகா சொல்லி கொடுத்தனா, கண்களை மூடி நன்றி மறந்து நீ செய்த நன்மை மறந்து எத்தனை முறை அவர் சிலுவையில் செய்ததை மறந்து போனோம், யோசிக்காமல் இருந்தோம், நம்ப முடியாமல் இருந்தோம். உன் கரம் பிடித்ததே உந்தன் நன்மை என்ன சொல்ல, என் தெய்வமே உம்மை விட்டு தூரம் போனேன். உன் கரம் பிடித்ததே உந்தன் நன்மை என்ன சொல்ல, என் தெய்வமே இயேசுவே நன்றி தேசவாளனே. எல்லாரும் மேலே நின்று ஓடி செய்தியா? ஒரு விஷயம் உள்ளத்தை திறந்த ஆண்டவரே, இத்தனை வருஷ காலமாக நான் நீங்க செய்ததை என்னவென்று தெரியாமல் சுத்தி திரிந்தபடிதான் இதுதான் பாவம் நினைச்சிட்டப்பா. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, என்ன நீங்க பெர்ஃபெக்டாக மாற்றி இருக்கிறீங்க, என்ன நீங்க நீதிமானாக மாற்றி இருக்கிறீங்க, எனக்கு சகலத்தையும் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதனால இதெல்லாம் என்ன வாழ்க்கையில வேண்டாம், இதெல்லாம்
செய்யறேன்னா எனக்கு உங்க மேல விசுவாசம் இல்லாமல் இருக்கிற மாதிரியே காட்டுது. நான் உங்களை விசுவாசிக்க போகிறேன். நான் உங்க சிலுவையை விசுவாசிக்க போகிறேன். எனக்கு மத்தவங்களை மன்னிக்க முடியல. ஏன்னா நீ மன்னிக்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசம் உனக்கு இல்ல. நான் அப்பப்ப கடன் வாங்கிடுறேன். ஆனாலும் சிலுவையோனை அவர் தரித்திரனாய் அல்ல செல்வந்தனாய் மாற்றுகிற விசுவாசம் நமக்கு இல்லாத பொழுது நம் கடன்களை வாங்குகிறோம். நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விசுவாசம் இல்லாத பொழுது மற்றவர்களை நம்ம மன்னிக்க யோசிக்கிறோம். நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விசுவாசம் நமக்கு இல்லாத பொழுது நாம் யாரையும் அங்கீகரிக்க மாட்டுகிறோம். நம்மளுடைய சகல சுகத்தையும் அவர் நம்ம சிலுவையில சம்பாதித்து கொடுக்கிற விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட உலகத்தின் காரிய சுகத்துக்காய் நாம் தேடி அலைகிறோம். செய்கிற வினைகள் பாவங்களை நம்பாமல் இருப்பதுதான் பாவம். இன்று ஆண்டவர் உன்னை அந்த நம்பக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள் ஆண்டவரை கொண்டு போக விரும்புகிறார். சிலுவை மீது நம்பிக்கை, சிலுவை மீது நம்பிக்கை, சிலுவை மீது விசுவாசம், சிலுவை மீது நம்பிக்கை. புதிய நம்பிக்கை விசுவாசம் முடிவு எடுப்பது the choice always belongs to you. There is always free will. சுயாநீதி பிரமாணம், free will. God made people in free will. அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆண்டவர் அதில் குறுக்கிறதே கிடையாது. So now God is putting, ஆண்டவர் நமக்கு முன்பாக ரெண்டு காரியங்களை வைத்திருக்கிறார். சிலுவையில் நான் உனக்கு கொடுத்த கிரியத்தை நீ விசுவாசிக்க போகிறியா, இல்லை நீ செய்து கொண்டிருக்கிற செயல் மீது விசுவாசம் வைக்க போகிறியா? நீ சிலுவை மீது விசுவாசம் வைப்பாய் என்றால் உனக்கு செயல் மீது காரியங்கள் வராது. எத்தனையோ முறை செயலை செய்து செய்து திருப்தியாக நம்ம உணர்கிறோம். ஆனால் அந்த திருப்தி நிரந்தரமான திருப்தி அல்ல. காரணம் விசுவாசம் என்பது சிலுவையில் அவரை திருப்தியாய் அவரை பரிபூர்ணமாய் வாசித்தார் என்பதுதான் உண்மையான நீ கொடுத்த கிரையும் மறந்தேன். பாவியம் என்னை ரட்சித்த மறந்தேன். சிலுவை மறந்தேன். நீ கொடுத்த கரையும் மறந்தேன். பாவியம் என்னை ரட்சித்த. நீ மன்னிக்கப்பட்டு இருக்கிறாய். நீ அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறாய். நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறாய். நீ அபிஷேகப்பட்டு இருக்கிறாய்.
நீ அரவணைக்கப்பட்டு இருக்கிறாய். உன்னை அவர் பரிபூர்ணமாய் ஆக்கி இருக்கிறார். உன்னை அவர் நீதிமான்களாய் ஆக்கி இருக்கிறார். உனக்காய் சகலத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதை உன்னால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால், இதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், நீ தேடி போகிற சுகத்துக்காக தான் நீ தேடி போவாய் முடிய. அதுதான் பெரிய ஒரு காரியம் என்று சொல்லி நீ இதை அவலட்சணமாய் பார்க்க ஆரம்பிப்பாய். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கரையம் தான் உண்மை, நீ எனக்கு சிந்துகிற ரத்தம் தான் உண்மை, நீ எனக்கு பலியான சிலுவை தான் உண்மை. நான் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை அங்கீகரிக்கிறேன். நிறைய இடத்துல ஆண்டவருக்கு நீங்க கேட்கறீங்க பார்த்தீங்களா, ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குது என் வாழ்க்கையில, எதுக்கு நீங்க அனுமதிச்சீங்க, why you are doing this thing, எதுக்கு இப்படிப்பட்ட விஷயம் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னாலே நிறைய நேரத்தில் நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்ப அவர் சொல்றாரு, தோல்வி நான் கொடுப்பது அல்ல, உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை நான் கொடுக்கிற தேவன் அல்ல, உன் வாழ்க்கையை துன்பங்களை துயரங்களை கொடுக்கிறவர் நான் அல்ல என்கிற விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ அவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே இது எதுவுமே உங்களுக்கு வரல, நீர் நல்லவர், நீர் வாழ்க்கை செமையான பாதையில நான் நடத்துவேன், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறேன், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சு அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதி பாதையில் என்னை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறபடியால் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க இன்னைக்கு வீடு திரும்ப பொழுது விசுவாசம் சிலுவை மேல் He has made everything perfect. He has made you righteous. He has given you everything. உனக்காய் சகலத்தையும் கொடுத்தவர் கிறிஸ்துவே, உனக்காய் கொடுத்தவர் சகலத்தையும் உனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? எல்லா சுகம் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீ தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வாழ்க்கை தப்பான முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிற விசுவாசம், உன்னை பரிபூர்ணப்படுத்துகிற விசுவாசம், சிலுவை மீது நீ வைக்கும் பொழுது அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உனக்கு பலத்தை தந்து இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காரியங்களை கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். கண்களை மூடி ஆண்டவரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், பாவம் என்று என்ன என்று சொல்லி கற்றுக்கொடுத்ததுக்காக நன்றி. நீ ஆண்டவரே பாவம் என்கிற இந்த அவிசுவாசத்தை மாற்றும்படிக்கு நீ பூமிக்கு வந்து கடவுள் நல்லவர் என்கிற அவிசுவாசம் எங்களுக்கு இருந்தபடினால் அதை மாற்றி நான் நல்லவர் என்று நிரூபிக்கும்படிக்கு நீ சிலுவையில் வந்து எங்கள் பாவங்களை மாற்றி எங்கள் நீதிமானாய் மாற்றி உத்தமனாய் மாற்றி சிலுவையில் சகலத்தில் செய்து முடித்து எங்களுக்கு முடித்துக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தேவனை ஆசீர்வதி நடந்ததுக்காக நன்றி. எங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.